இன்னைக்கு நம்ம ஐபிஎல்ல என்ன ரெண்டு டீம் பார்க்க போறோம்னா, லக்னோ சூப்பர் ஜெயின்ஸும் எஸ்ஆர்ஹெச்சும் பார்க்க போறோம். உங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட் டீம் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. உங்க நம்ம சேனலை இன்னி வரையும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு எந்த டீம் பிடிக்குமோ அதை வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. எந்த டீம் இந்த வாட்டி ஐபிஎல் கப் எடுக்கும்னு நினைக்கிறீங்களோ அதையும் நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. ஐபிஎல் ஸ்டார்ட் ஆக போது வெறுப்பா, அதனால இன்னைக்கு நம்ம ரெண்டு டீம் எது ரிவ்யூ பார்க்குறோம்னா, லக்னோ சூப்பர் ஜெயின்ஸும் எஸ்ஆர்ஹெச்சும் பார்க்க போகிறோம். லக்னோ சூப்பர் ஜெயின்ஸில் கேஎல் ராகுல் மறுபடியும் வந்துட்டார். இன்ஜுரி, போன வருஷம் ஐபிஎல் அவரால் ஆட முடியல, இன்ஜுரியில் இருந்தார். இந்த வாட்டி கேஎல் ராகுல் வந்து மறுபடியும் வந்துட்டார் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸுக்கு. லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் வந்து இந்த வாட்டி ட்ரேட் பண்ணிட்டாங்க டேவிட் படிக்கல்ல. ஆர்ஆர்லேருந்து இந்த வாட்டி எல்எஸ்ஜிக்கு வந்து டேவிட் படிக்கல் வந்துட்டார். டேவிட் படிக்கல் வந்து ஒரு சென்சேஷனல் டேலண்டட் பிளேயரு. டேவிட் படிக்கல் இருக்கார். அப்புறமேட்டு குவிண்டன் டிகாக் இருக்கார். நிக்லஸ் புரான் தான் இந்த வாட்டி வந்து வைஸ் கேப்டன். கேஎல் ராகுலுக்கு வந்து வைஸ் கேப்டன், கேஎல் ராகுல் கேப்டன், வைஸ் கேப்டனாக வந்து நிக்லஸ் புரானை கொடுத்துருக்காங்க. இந்த வாட்டி லக்னோவுக்கு வந்து புதிய கோச் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்டின் லேங்கர். போன வாட்டி ஆண்டி ஃப்ளவர் இருந்தார், ஆண்டி ஃப்ளவர் ரிமூவ் பண்ணிட்டு இந்த வாட்டி ஜஸ்டின் லேங்கர் தான் வந்து எல்எஸ்ஜிக்கு வந்து புதிய கோச். ஆல்ரவுண்டர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஆல்ரவுண்டர்ஸ் இருக்காங்க லக்னோவுக்கு. பதோனி இருக்கார், அவர் ரொம்ப சூப்பரான பிளேயரு, ரொம்ப அட்டாக்கிங்கான பிளேயர், அவர் நல்ல ஆல்ரவுண்டர் பதோனி. தீபக் கூட இருக்கார், தீபக் கூடவும் ஆஃப் ஸ்பின் போடுவார், பவுலிங் பேட்டிங் ஆடுவார், நல்ல அவரும் ஒரு ஆல்ரவுண்டர் இருக்காங்க. கிருஷ்ணப்பா கௌதம் சொல்லவே தேவையில்ல, அவரும் ஒரு சூப்பரான ஆல்ரவுண்டரு, நல்லா பேட்டிங்காக ஆடுவார். அப்புறம் குணால் பாண்டியா வந்து அவரும் ஒரு ஆல்ரவுண்டர் இருக்கார். கயல் மில்ஸ் இருக்கார். அப்புறம் மார்க்கஸ் ஸ்டானிஸ்லாம் இருக்கார். அடுத்தது வந்து டேவிட் வில்லி எடுத்துருக்காங்க, அவர் லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலரு. அவர் டேவிட் வில்லி வந்து பவுலிங்கும் நல்லா போடுவார், பேட்டிங் ஆடுவார். பவுலர்ஸ் பார்த்திங்கன்னா வந்து ரவி பிஷ்னாய் தான் உங்களுக்கு வந்து மெயின் பவுலரு. அப்புறமேட்டு வந்து நவீன் உல்லக் எடுத்து வச்சுருக்காங்க. நவீன் உல்லக் ஒரு நல்ல பவுலர். போன வாட்டி நிறையா பிரச்சனை பண்ணார் விராட் கோலியோட. அதை இந்த வாட்டி எப்படி போகுதுன்னு தெரில நவீன் உல்லக்கோடது. ஆனால் நவீன் உல்லக்கும் ஒரு நல்ல பவுலர் தான் அவரும். அப்புறமேட்டு சித்தார்த்தன், தமிழ்நாடு சேர்ந்த சித்தார்த்தன் இருக்கார். அப்புறமேட்டு வந்து மெயினான பிளேயர் யாருன்னா வெஸ்ட் இண்டீஸ் இன்டர்நேஷ்னல் ஆஸ்திரேலியாவில் கலக்கினார் சிமாரி ஜோசப் எடுத்திருக்காங்க. யாருக்கு பதிலானா முகர்குட் வந்து வர முடியாதுன்னு சொல்லிட்டாரு, அதுக்கு பதிலாக வந்து சிமாரி ஜோசப் எடுத்திருக்காங்க. ஓவராலாக எல்எஸ்டி ஸ்குவாடை பார்க்கும்போது இந்த வாட்டியும் பிளே ஆஃப் குவாலிஃபைட் ஆகிடுவாங்க. கடைசி 2 வருஷமாக இந்த டீம் வந்து பிளே ஆஃப் குவாலிஃபைட் ஆகிட்டுருக்கு. ஆனால் பிளே ஆஃப்லேருந்து ஃபைனல்ஸ்க்கு தான் வர முடியல உங்களால். லாஸ்ட் இயர் செமி ஆடினாங்க, குவார்ட்டர் ஃபைனல்ஸ் ஆடினாங்க, செமி ஆடுறாங்க, செமியாக போனோம், அதுக்கு முந்தின வருஷம் ஆடினாங்க. இந்த வாட்டி கேஎல் ராகுலோட டீம் வந்து கண்டிப்பாக ஃபைனல்ஸ் வரணும், ஏன்னா நல்ல டீமாக இருக்குது, அதே டீம் தான். பட் ஆனாலும் கொஞ்சம் மாற்றங்கள். அந்த சிமாரி ஜோசப்னா வந்து சூப்பரான பவுலரு, அவர் சூப்பராக பவுலிங் போட்டுருவார், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. அப்புறமேட்டு வந்து டேவிட் படிக்கல் வந்து ஒரு சென்சேஷனல் பேட்டர் இருக்கார். அவருக்கும் நல்ல சான்ஸ் இந்த வாட்டி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு. ஏன்னா அவரும் கேஎல் ராகுலும் ஒரே ஸ்டேட் கர்நாடகாங்கிறதுனால நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். அப்புறமேட்டு வந்து அஸ்வின் டேர்னர்னு ஒரு பேட்ஸ்மேன் எடுத்து வச்சுருக்காங்க. டேர்னரும் அவர் எப்படி விளையாடுவாருன்னு தெரில. டேர்னர் இருக்கார், அஸ்வின் டேர்னர். அவர் போனாடி பஞ்சாப்க்கு விளாண்டாருன்னு நினைக்கிறேன், இந்த வாட்டி எல்எஸ்ஜிக்கு இருக்கார். வேறு யார் இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா யாஷ் தக்கூர் போன வாட்டி சூப்பராக பவுலிங் போட்டார் டெப்த்தில். அவர் இந்த வாட்டியும் நல்லா பவுலிங் போடுவார் எல்எஸ்ஜி பொறுத்தவரையும் நல்ல ஸ்குவாட் ஸ்ட்ராங்காக இருக்குது. எல்எஸ்ஜி வந்து பொறுத்தவரையும் வந்து இந்த குவார்ட்டர் ஃபைனல் பிளே ஆஃப்ஸில் தான் வந்து அவங்க வந்து விட்டுறாங்க. மற்றபடி லீக் மேட்சஸ்னால் சூப்பராக விளாடுவாங்க எல்எஸ்ஜியை பொறுத்தவரையும். கேஎல் ராகுல் வந்து இந்த வாட்டி இன்ஜுரி ஆகாமல் டீமை நல்லபடியாக ஃபைனல்ஸ் வரையும் கொண்டு போனால் நல்லாயிருக்கும் எல்எஸ்ஜிக்கு வந்து எல்லாமே இந்த வாட்டி வந்து புது கோச்சு ஜஸ்டின் லேங்கர் இருக்கார், க்ளூஸ்னர் இருக்கார். அப்புறமேட்டு வந்து இந்த நிறையவும் எல்லாமே புதுசாக மாற்றிட்டாங்க. அவங்க இதில் என்னன்னே தெரில, எல்லாத்தையுமே வந்து புதுசாக மாற்றிட்டாங்க. ஏன்னா ஜஸ்டின் லேங்கர் தான் கோச்சு, அப்புறம் க்ளூஸ்னரு, அப்புறம் ஜாண்டி ரோட்ஸ் ஃபீல்டிங் கோச்சு, அவங்க எல்லாருமே இருக்காங்க. இந்த டீம் வந்து இன்னும் நல்லா கொண்டு போகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது எல்எஸ்ஜியை. ஆனால் பேட்டிங் மட்டும் நிக்லஸ் புரானுக்குலாம் கிளிக் ஆகிடுச்சுன்னா மேட்சை மாற்றிடுவார். ஏன்னா அப்படிப்பட்ட பிளேயர் நிக்லஸ் புரானு. போன வாட்டியும் அப்படி தான் மேட்சை மாற்றினார் நிக்லஸ் புரான், நிறையா மேட்சை மாற்றி கொடுத்தாரு எல்எஸ்ஜி கையில். அப்புறம் மார்க்கஸ் ஸ்டானிஸும் சொல்ல தேவையில்ல, அவரும் ஒரு சூப்பர் பிளேயரு. கயல் மில்ஸும் நல்ல ஓப்பனிங் பேட்டிங்கும் ஆடுவார், ஃபாஸ்ட் பவுலிங்கும் போடுவார், மீடியம் பேஸும்.
போன வாட்டி என்ன தப்பு பண்ணிட்டாங்கன்னா, டிக்காக்கை வந்து பாதி மேட்ச் ஆட வைக்கல எல்எஸ்ஜி. அதுக்கு பதிலா கைல் மில்ஸ் ஆட வச்சாங்க. ப்ளே ஆஃப்ஸ்லேயும் வந்து கைல் மில்ஸ் தான் ஆட வச்சாங்க, டிக்காக் ஆடல. அதுதான் ஒரு தப்பு. இந்த வாட்டி அந்த தப்புலாம் பண்ணாமல் நல்லா சரிப்படுத்தி ஆடினாங்கன்னா எல்எஸ்ஜிக்கு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குது இந்த வாட்டி ஃபைனல்ஸ்னால் வரத்துக்கு. ப்ளே ஆஃப்ஸ் கண்டிப்பாக குவாலிஃபைட் ஆயிரும். ஏன்னா எல்எஸ்டி டீம் வந்து அப்படிப்பட்ட டீமு, முரட்டு டீமாக இருக்குது, அதில் எந்த டவுட்டும் இல்லை. இது வந்து ஃபைனல்ஸ்க்கு ஆடணும். கேஎல் ராகுல் டீமை பொறுத்தவரையும் எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு தான் நினைக்கிறேன். இந்த வாட்டி எல்எஸ்ஜி வந்து ப்ளே ஆஃப்ஸ்க்கும் குவாலிஃபைட் ஆயிரும். குவாலிஃபைட் ஆகி ஃபைனல்ஸ் ஆடணும். ஃபைனல்ஸ் ஆடும். பார்க்கலாம் இந்த வாட்டி எல்எஸ்ஜி வந்து ஃபைனல்ஸ் ஆடுதா இல்லையான்ட்டு. ஒரு சூப்பர் டீம் வச்சுருக்காரு கேஎல் ராகுல். இந்த வாட்டி எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். நம்ம சன்ரைசர்ஸ் ஹைட்ராபாட் டீம் பற்றி பார்க்கலாம். சன்ரைசர்ஸ் ஹைட்ராபாத்தில் செகண்ட் மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் பை வந்து இந்த வாட்டி யாருன்னா பேட் கமின்ஸு. அவர் தான் செகண்ட் மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் பை இந்த வாட்டி. அவர் வந்து சன்ரைசர்ஸ் ஹைட்ராபாட் கேப்டன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அவருக்கு சவுத் ஆஃப்ரிக்கா லீகில் வந்து யார் கேப்டன் பார்த்தீங்கன்னா அட்மின் மார்க்ரம். அவருக்கு போன வருஷம் கேப்டன்ஷிப் கொடுத்தாங்க. ஆனால் அவர் ஐபிஎல்லில் வந்து போன வாட்டி கேப்டன்ஷிப் நல்லா தான் பண்ணார். பட் ஆனால் குவாலிஃபைடு ஆக முடியல. ஆனால் அவர் சவுத் ஆஃப்ரிக்கா லீகில் வந்து சன்ரைசர்ஸ் வந்து 2 முறை கப் எடுக்க வச்சிருக்காரு. இந்த வாட்டி அவருக்கு வந்து வைஸ் கேப்டன் பதவி கொடுத்துருக்காங்க மாக்ரம்க்கு. ஆனால் கேப்டன் வந்து பேட் கமின்ஸ் தான். பேட் கமின்ஸை பற்றி நம்ம என்னங்க சொல்கிறது, எல்லா கப்புமே எடுத்துட்டாரு. வேர்ல்ட் கப் எடுத்துட்டாரு, 20 ஐசிசி டெஸ்ட் சாம்பியன்ஷிப் எடுத்துட்டாரு. இப்போ வந்து ஐபிஎல்க்கு வந்து அவர் கேப்டன் கொடுத்துருக்காங்க. 2023 வந்து அவருக்கு சூப்பரான இயரு. வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் எடுத்துட்டாரு, ஐசிசி வேர்ல்ட் கப் 50 ஓவர் வேர்ல்ட் கப் எடுத்துட்டாரு. அதனால் இந்த வாட்டி சன்ரைசர்ஸ் ஹைட்ராபாட் வந்து அவர் கேப்டன்ஷிப் கொடுத்துருக்காங்க. அவர் கேப்டன்ஷிப் வந்து சூப்பராக தான் பண்ணுவார், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. டீம் சூப்பராக இருக்குது. இவர் கோச்சும் வந்து மாற்றிட்டாங்க. போன வாட்டி கோச் வந்து பிரெயின் லாரா இருந்தார். இந்த வாட்டி கோச் வந்து டேனியல் விக்டோரி. பேட் கமின்ஸும் டேனியல் விக்டோரி ஒன்றா டேனியல் விக்டோரி வந்து ஆஸ்திரேலியாவுக்கும் கோச் பண்ணுறாரு. இப்போ வந்து சன்ரைசர்ஸ் ஹைட்ராபாட்டுக்கு ஃபுல் டைம் கோச்சும் இறங்கிட்டார். 2 பேருக்கும் காம்பினேஷன் வந்து சூப்பராக தான் இருக்கும். பேட் கமின்ஸ்க்கும் விக்டோரிக்கும் அவங்களுக்கு முன்னாடியே அவங்க 2 பேரும் நல்ல ஒரு காம்பினேஷனில் இருக்காங்க. அதனால் இந்த வாட்டி சன்ரைசர்ஸ் ஹைட்ராபாட்டுக்கு வந்து ஒரு நல்ல டீமாக தான் அமைஞ்சிருக்கு. ஸ்குவாடை பார்த்தீங்கன்னா மாக்ரம் இருக்கார், ராகுல் திரிபாத்தியா போன வருஷம் சன்ரைசர்ஸில் விளாண்டாரு. ஆனால் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணல. இந்த வாட்டி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும். கிளென் ஃபிலிப்ஸ் சூப்பரான பிளேயரு, நியூசிலாந்து பிளேயரு, அவர் நல்லா விளாடுவார். மயங்க் அகர்வால் இருக்கார். அப்புறம் வந்து போன வாட்டி சன்ரைசர்ஸ்காண்டி கஷ்டப்பட்டு அடித்து செஞ்சுரினா அடித்த ஒரே பிளேயர் வந்து கிளாசன் தான். கிளாசன் வந்து நல்லா விளாண்டாருன்னா போதும். இந்த கிளாசன் மட்டும்தான் ஒரு ஆள் விளாண்டாரு, வேறு யாருமே சன்ரைசர்ஸில் ஒழுங்காக விளாடலை. அதனால் கிளாசனுக்கு வந்து இந்த வாட்டி சப்போர்ட் பண்ணணும். கால்சன் வந்து எந்த 2020 எங்கே போனால் வேர்ல்டில் அவர் செஞ்சுரி அடிச்சிடுறாரு. ஏன்னா கால்சன் வந்து அப்படிப்பட்ட பிளேயரு. கால்சனுக்கு வந்து எல்லா திறமையும் இருக்குது. அவர் விக்கெட் கீப்பிங்கும் பண்ணுவார், பேட்டிங்கும் சூப்பராக ஆடுவார். அப்படிப்பட்ட பிளேயர் தான் வந்து கால்சன். அடுத்தது வந்து இந்த வாட்டி பெரிய பை வந்து யார் எடுத்திருக்காங்கன்னா ட்ரெவர்ஸ் ஹெட் எடுத்திருக்காங்க ஓப்பனிங்காண்டி. போன வாட்டி சன்ரைசர்ஸ் ஹைட்ராபாட் ஓப்பனிங்க்கு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அதனால் இந்த வாட்டி வந்து ட்ரெவர்ஸ் ஹெட் எடுத்திருக்காங்க. ட்ரெவர்ஸ் ஹெட் தான் வேர்ல்டு கப் ஃபைனல்ஸில் ரெண்டுத்துலேயுமே அவர் தான் வந்து இது எடுத்தார், மேன் ஆஃப் தி மேட்ச் எடுத்தார். அவருக்கு இந்தியன் கண்டிஷன்ஸை வந்து நல்லா தெரியும். அதனால் ட்ரெவர்ஸ் ஹெட் வந்து மெயினான பிளேயராக இருப்பார். ஆல்ரவுண்டர்ஸ் பார்த்திங்கன்னா சன்ரைசர்ஸில் நல்ல ஆல்ரவுண்டர்ஸ் இருந்தாங்க. போன வாட்டி அசரங்கா எடுத்திருந்தாங்க. அசரங்கா ஆனால் சரியாக பெர்ஃபார்ம் பண்ணல. ஆனால் அசரங்கா போன வாட்டி சரியாக பெர்ஃபார்ம் பண்ணல சன்ரைசர்ஸ்க்கு. அவர் இந்த வாட்டி ஒழுங்காக சன்ரைசர்ஸ்க்கு பெர்ஃபார்ம் பண்ணி சன்ரைசர்ஸை ஒரு நல்ல லெவலுக்கு கொண்டு வரணும். அடுத்து வாஷிங்டன் சுந்தர் இருக்கார். வாஷிங்டன் சுந்தர் வந்து போன வாட்டி விளையாடலை, 2 மேட்ச் தான் விளையாண்டார். அப்புறம் ஹாம்ஸ்ட்ரிங் இன்ஜுரின்னு போயிட்டார். அவர் இந்த வாட்டி ஒழுங்காக பெர்ஃபார்ம் பண்ணி கொடுக்கணும் சன்ரைசர்ஸ்க்கு. அப்புறம் மால்க்ரோ ஜாக்சன் இருக்கார். அபிஷேக் சர்மா வந்து சூப்பராக விளாடுவார், ஓப்பனிங் பேட்ஸ்மேனு, நல்லா விளாடுவார். அவரும் ட்ரெவர்ஸ் ஹெட் தான் ஓப்பன் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. பவுலர்ஸ் பார்த்தீங்கன்னா புவி இருக்கார். புவி சொல்லவே தேவையில்ல, சூப்பராக பவுலிங் போட்டுருவார். உமர் மாலிக்கும் 150+ கூடிய ஆள். இந்த வாட்டி பை எடுத்திருக்காங்க. யார் எடுத்திருக்காங்கன்னா உன்னத்கட் எடுத்திருக்காங்க. நட்ராஜன் நம்மளே இருக்கார். நட்ராஜனா உன்னத்கட்டான பிளேயிங் லெவலில் வந்து கொஞ்சம் காம்பினேஷன் எடுப்பாங்க போல். ஏன்னா நட்ராஜனுக்கும் உன்னத்கத்துக்கும் லெஃப்ட் ஆர்ம் பவுலருங்கிறதுனால அவங்களுக்கு 2 பேர்த்துக்கும் பிளேஸ் இடம் பிடிக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் டீம் உள்ள. நட்ராஜன் தான் விளாடுவார். ஏன்னா அவர் சன்ரைசர்ஸ்காண்டி நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அதனால் அவர் தான் ஹெட்டாக விளாடுவார்னு நினைக்கிறேன். அப்புறம் மார்க்கண்டே லெக் ஸ்பின்னர், அவரும் உங்களுக்கு நல்லா தெரியும். அவரும் நல்லா பவுலிங் போடுவார் லெக் ஸ்பின்னு.
ஓவராலாக சன்ரைசர்ஸ் ஹைட்ராபாட் ஸ்குவாடை பார்த்தா ஒரு பேலன்ஸ்டான ஸ்குவாடு தான் இருக்குது. எப்படி பேட் கமின்ஸ் வந்து மேனேஜ் பண்ணி இந்த டீமை கொண்டு வருவாருன்னு தெரில. பார்ப்போம், இந்த வாட்டியாச்சும் சன்ரைசர்ஸ்க்கு ஹோப் இருந்து குவாலிஃபைட் ஆகுறாங்களா ப்ளே ஆஃப்ஸ்க்குன்னு நம்ம தான் பார்க்கணும். சன்ரைசர்ஸ் ஹைட்ராபாட் வந்து இந்த வாட்டி குவாலிஃபைட் ஆகணும் ப்ளே ஆஃப்க்கு. அப்புறம் டேனியல் விக்டோரியும் பேட் கமின்ஸும் சேர்ந்து இந்த டீமை ஒரு லெவலுக்கு கண்டிப்பாக கொண்டு வருவாங்கன்னு தான் நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த வாட்டி சன்ரைசர்ஸ் வந்து குவாலிஃபைட் ஆகும் ப்ளே ஆஃப்க்கு, அதில் எந்த டவுட்டும் கிடையாது. ஏன்னா டீம் வந்து கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. டீமை வந்து பேலன்ஸ் பண்ணி கொண்டு போனால் இன்னும் நல்லா வந்துடும். மெயினான பிளேயர்ஸ் வந்து ட்ராவர்ஸ் ஹெட்டு, கால்சனு, பேட் கமின்ஸு அவங்களாம் பெர்ஃபார்ம் பண்ணிட்டாங்கனாலே போதும். புவி அவங்களாம் பெர்ஃபார்ம் பண்ணிட்டா போதும். சன்ரைசர்ஸ் வந்து ஒரு நல்ல டீமாக தான் இருக்குது. பார்ப்போம் இந்த சன்ரைசர்ஸ் வந்து எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்ட்டு இந்த IPL 2024.